அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல கூட அந்த நட்சத்திரம் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல போனது என்று வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எப்படி வந்தார்கள் என்றால் நட்சத்திர வழிகாட்டினதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்தானவர் யூதருக்கு ராஜாவா பிறக்கிறவர் எங்கே என்று அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று வான சாஸ்திரிகள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அது மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியாக அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களா. என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். ஏதோ தற்செயலாக வந்த நட்சத்திரம் அல்ல அது. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அவர்கள் வழிகாட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தது நிமித்தமாக சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை தேடி இயேசுவை கண்டு கொண்டார்கள். அந்த நட்சத்திரம் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை ஞாபகமாக ஆகவே நீங்களும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் என்பது குறித்து வேதம் சொல்கிறது. காட் பிளஸ் யூ ஆல்.